ஹலோ, குட் ஈவினிங் எல்லாரும். இது கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் காலேஜ்ல இருக்குமா இந்த ஹலோ, குட் ஈவினிங் எல்லாரும். இது கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் காலேஜ்ல இருக்குமா இந்த தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் வரும்போது இப்படிதான் இருந்திருப்பாங்க வரவேற்பு. நான் சொல்றது இப்போ இல்லை, நான் விஜய் டிவியில் இருந்த டைம்ல இருந்து இங்கே இந்த டைம் வந்திருக்கேன். அதுவும் நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க எல்லாருமே. பயங்கரமா இருக்கு எனக்கு இந்த எனர்ஜியா. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்க கொடுத்த அந்த அப்ரிசியேஷனுக்கும் அந்த கைத்தட்டலுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுன்றது அதுல வந்த ஒரு டைலாக்கும் அந்த ஷார்ட்ஸ் நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சது. அதுவே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படத்துல. எனக்கு அவ்வளோ நீங்க பார்த்துருப்பீங்க, உழைப்பு நிறைய டெஃபினட் எல்லா படத்துக்கும் உழைக்கிறாங்க. நான் இந்த படத்துக்கு ஒரு 1.5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். குருதாஸ் சாரோட ஆக்சுவலா நானும் நாளைக்கு ஆடியோ லான்ச் சொல்ல மறந்துட்டேன். நானும் அனிருத்தும் ஒரு 3 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 3 வருஷம் கழிச்சு இப்பதான் வரோம். பட் அனிருத் நான் பண்ற ஒவ்வொரு படத்துக்கும் பாட்டை அவர் பார்த்து பாருங்க, ஜாலியா இருப்பேன் நான். ஏன்னா அதுக்கு அனிருத்துக்காக நான் எழுதின லைன் தான் தொட்டாலே ஹிட்டாச்சு அப்படின்ற லைன். அது அவருடைய சார்பம் எல்லாருக்கும் ஹாய். எனக்கு காலேஜ் வரும்பொழுதுலாம் என் கல்ச்சரல்ஸ் ஞாபகம் இல்லை. எந்த காலேஜ் போனாலும் இதை பற்றி தான் நான் நினைப்பேன். நான் கீழே உட்காந்துருக்கேன் அந்த டைம்ல. இந்த கல்ச்சரல்ஸ் தான் இருக்கா இல்லையா? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தானே. இந்த கல்ச்சரல்ஸ் இல்லாம எனக்கு ஒன்றும் புரியல. பட் எனர்ஜி பயங்கரமா இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாருமே நிறைய டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இது வந்து எவ்வளோ விஷயம்ன்றது இந்த மாதிரி என் ஏஜ் என் செட்டுக்கு வந்த பிறகுதான் அது புரியும். ஆனா நீங்க அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். இந்த எனர்ஜி ஒரு லைஃப் லாங் தொடரும். அது இங்கே ஸ்டார்ட் ஆகும். எஸ்எம்எஸ் நான் டெஃபினட்டா இது நான் எவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. அந்த எண்ணிக்கையில அந்த அன்புல இது ஒரு சின்ன பாட்டு. அந்த சின்ன பாட்டு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. நீங்க நிறைய ப்ரமோஷன்ஸ் போயிட்டே இருக்கீங்க. தியேட்டர்ஸ்ல, மால்ஸ்ல, நிறைய ஹோட்டல் இதெல்லாம் இருக்கு. பட் காலேஜ்க்கு வரப்போ what reminds, what do you get reminded of? And என்ன ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது? நான் சொல்றேன், லைஃப் வந்து காலேஜுக்கு முன்னாடி காலேஜுக்கு அப்புறம் பிரிச்சுக்கலாம். என் பர்சனல் லைஃப் அப்படிதான். காலேஜ்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அங்க கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னால் எங்கேயுமே சம்பாதிக்க முடியல. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து லைஃப் லாங் கண்டினியூ ஆகிற ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காலேஜ்ல எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல நிற்கிறது.
ஷூட்டுக்கு போகும்போது கூடவே வருவாங்க. நைட்டெல்லாம் படிச்சு காலையில் வேலைக்கு போவாங்க. நைட் 8 மணிக்கு படிச்சிருக்காங்க. என் கூட காலேஜில் படிச்ச நவீனன் தான் என் கூட இருக்கிறார் ஃபுல்லாக. நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ எனக்கு காலேஜில் ஞாபகம் வந்து இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கனால என் லைஃப் மாறினது. இன்னைக்கு நான் இருக்கிறது தான் ஞாபகம். So friendship is about us beautiful love story இருக்கு நம்ம கேள்விப்பட்டோம். Please share a few words about that. இந்த படமே லவ்வை பேஸ் பண்ணி தான். எப்படி நம்ம லைஃபே லவ்வை பேஸ் பண்ணி தான். லவ்னா உடனே வந்து ஒரு பொண்ணு ஒரு முன்னாடி யோசிக்கிறாரு. லவ்ன்றது அன்பு. அன்பு இஸ் பியூர். இவங்க அன்பே அதான் சொன்னான். நானும் அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் புரிய இவ்வளவு சேர்த்து வைக்க நான் நல்லா பையன் எல்லாமே சேர்த்து வைக்க யாரும் இல்லை. படத்துல வந்து லவ் தான் பேஸ். ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஒரு நல்ல பார்ட்னர் லைஃப்ல கிடைச்சா அவங்கள கைப்பிடிக்கிறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க. அதுதான் லவ் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர். ரெஸ்பெக்ட் அதே இந்த படத்தோட பேஸ். ஒரு படம் ஃபுல்லாவே லவ் இருக்கு. எவ்வளோ லவ் இருக்கோ அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு. எவ்வளோ ஆக்ஷன் இருக்கோ அவ்வளோ லவ் தான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஓகே கரெக்ட். இப்போ அவங்களே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய லவ் இருக்கு, நிறைய ஆக்ஷன் இருக்கு. அப்ப எஸ்கே நீங்க கேட்கலாம் தெரியல. லவ் பண்றது கஷ்டமா இருந்தா ஆக்ஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சா? எனக்கு சொல்ல லவ் பண்றது தெரியும், பயங்கர ஆக்ஷன் பண்றது தெரியும். பட் உங்களுக்கு பர்சனலா பண்றப்ப எது ரொம்ப கஷ்டமா இருந்தது? லவ்வுக்கும் ஆக்ஷனுக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்க டிஃபரன்ஸ் வந்து ஆக்ஷன்னால வர்றது பாடி பெயின் தான். லவ்னால வர்றது ஹார்ட் பெயின். ஓகே எனக்கு தெரிஞ்ச நல்ல கேள்வி என்ன கேட்கறாங்கன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் மட்டும் வந்தேன்னா வந்து அவர் பேர் என்னடி? பாபியா? எந்த டிபார்ட்மெண்ட்? எஸ்சிஐடி. ஐடி. நம்ம கொஞ்சம் டிபார்ட்மெண்ட். நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆர்ட்ஸ். எல்லாரும் ஆர்ட்ஸ். இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ். நீங்க ஆர்ட்ஸா? சரி ஏதோ கேள்வி வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க கேட்பீங்களா? That is an article. Yes. College. Actually, we were in the last row. Last row people are with the ரொம்ப எக்ஸ்பைர் பண்ணி ஹீரோ எப்பவுமே சூப்பர் ஸ்டார். இதெல்லாம் அவர் பார்த்தா எனக்கு சினிமா பிடிச்சிச்சு. அவர் பார்த்தா சினிமா போச்சு. அவர் வாய்ஸ் பேசி பேசி தான் கை தட்டுவாங்க, பேமெண்ட் வாங்க, தேங்க்ஸ் வாங்க. Yeah.